الشعب ودادا ليكن ربك للأرض مداد قلم أنت فكم عبرت. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வன் நாஸி அஜ்மாயின். அம்மா பஅத். அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும், இன்னும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், இன்னும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் முஃமினூன் தஃப்சீர் விளக்க உரையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய வசனங்கள்: அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கால அம்மா கலீலின் லயுஸ்பிஹுன்ன நாதிமீன் ஃபஅஹதத்துஹுமுஸ் ஸைஹத்து பில் ஹக்கி ஃபஜஅல்நாஹும் குஸாஅன் ஃபபுஅத லில் கௌமில் ஆலிமீன் சும்ம அன்ஷஅனா மின் பஅதிஹிம் குரூனன் ஆகிரீன். நேற்றைய வசனத்தில் அந்த நபி தன்னுடைய சமுதாயத்திற்கு எதிராக செய்த துஆவை பார்த்தோம். அவருடைய வேண்டுதலுக்கு அல்லாஹ் பதிலளிக்கிறான். சிறிது காலத்திலேயே நிச்சயமாக இவர்கள் வருந்த போகிறார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதாவது, நீ அவர்களுக்கு கொண்டு வந்த மார்க்க நெறிகளை உமக்கு அவர்கள் மாற்றம் செய்வதாலும் அவற்றில் பிடிவாதமாக மறுப்பதாலும் உறுதியாக அவர்கள் வருந்துவார்கள் என்று அல்லாஹ் பதிலளிக்கிறான். அடுத்த வசனத்தில், பின்னர் அவர்களை உண்மையாகவே பேராசை அவர்களை தாக்கியது என அல்லாஹ் கூறுகிறான். அதாவது, அவர்களுடைய இறை மறுப்பாலும் எல்லை மீறுதலாலும் இந்த வேதனைக்கு உரியவர்களாக இருந்தார்கள். என்ன வேதனை அப்படின்னா, குளிர்ந்த கடுமையான சூறாவளி காற்றுடன் இடியோசையை சேர்த்து கொண்டு அவர்களை தாக்கியது என்றே தெரிகிறது. இதையே அல்லாஹ் தஆலா வேறொரு வசனத்தில் இவ்வாறு கூறியுள்ளான்: அந்த காற்றானது எல்லா பொருட்களையும் தன் இறைவனின் ஆணையால் அழித்து தம் குடியிருப்புகள் தவிர வேறு எதுவும் காணப்படாத நிலையில் அந்த நபியின் காலை பொழுது விடிந்தது என்று அல்லாஹ் தஆலா வேறொரு வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறான். அடுத்த வசனத்தில், அவர்களை நாம் கூழாங்கற்களாக ஆக்கினோம் என அல்லாஹ் கூறுகிறான். அதாவது, செத்த பிணங்களாக அவர்களை அல்லாஹ் தஆலா ஆக்கிவிட்டான். கூழாங்கற்கள் என்றால் வெள்ளத்தில் அடித்து வரப்படும் பயனில்லாத வீணான குப்பைகளை குறிக்கும். அந்த குப்பைகளைப் போல அல்லாஹ் அவர்களை ஆக்கிவிட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான். அடுத்து, இந்த அநியாயக்கார சமூகத்தாருக்கு மீட்சி தூரம்தான் என்று அல்லாஹ் கூறுகிறான். இதை குறித்து அல்லாஹ் தஆலா வேறொரு வசனத்தில் அவர்களுக்கு நாம் அநீதி இழைக்கவில்லை, மாறாக அவர்கள்தான் அநியாயக்காரர்களாகவே இருந்தாங்க என்று அல்லாஹ் கூறுகிறான். அதாவது, அவர்களுடைய இறை மறுப்பும் பிடிவாதமும் இறை தூதருக்கு மாற்ற செய்த ஆகிய செயல்களும் காரணத்தினால அவங்க அக்கிரமக்காரர்களாகவே இருந்தார்கள். இதை தான் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான். மக்களிடத்தில் நம்ம எச்சரித்து அல்லாஹ் கூறுகிறான். அதாவது, இதை கேள்விப்படுபவர்கள் யாராக இருந்தாலும் தம் இறை தூதரை மறுப்பதிலிருந்து விலகி கொள்ளட்டும் என்று அல்லாஹ் நம்மளை எச்சரிக்கிறான். இதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தில் கூறுறான், அவருக்கு பின்னர் வேறு பல தலைமுறையினை நாம் உருவாக்கினோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதாவது, பல சமூகத்தாரையும் இனங்களையும் உருவாக்கினோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். மேல் கூறப்பட்ட தஃப்சீரினுடைய ஆயத்துகளை நாம் பார்த்தோம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய இறை தூதரை மறுப்பதின் காரணத்தினால் அந்த கூட்டத்துக்கு கொடுத்த தண்டனையும் நாம் பார்த்தோம். இதை கொண்டு அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிறான் என்பதையும் நாம் அறிந்து கொண்டோம். எனவே அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் இறை தூதரை ஏற்று அதன்படி வாழ்வதற்கு கிருபை செய்வானாக. மேலும் முழுமையான ஈமானுடையவர்களாக வாழ நம் அனைவரையும் அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.